மரம் வளர்ப்பை மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும். இப்போ வேலூர், சேலம், திருத்தணி, திருச்சி போன்ற நகரங்களில் அதிகமாக வெப்பம் பதிவாகுது. அப்போ அந்த இடத்துல அந்த மலைகளில், அதாவது ஜூலை மாதங்களில் ஹெலிகாப்டரில் மலைகளிலே வளரக்கூடிய சின்ன சின்ன மரங்கள், தாவரங்கள், அந்த விதைகளை ஹெலிகாப்டரில் தூவலாம். ஒரு காலத்தில் காமராசர், கர்ம வீரர் காமராசர் அவருடைய ஆட்சியில் அது நடந்தது. அப்பொழுது நடந்தது. இப்பொழுதும் அந்த மாதிரி செய்யலாம். செய்தால் அது 25 விழுக்காடு முளைச்சாலும் அது மேலே அந்த பசுமை இருக்கும். அப்போது அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு, அந்த நகரத்தில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்காது. நான் சொன்ன இந்த நகரங்கள் அதிகமான வெப்பத்தை கொடுக்கிறது. இப்போ கல்வி கோயில், நான் நடத்துகின்ற அந்த கல்வி கோயில், அந்த கல்வி கோயிலில், சரஸ்வதி கல்வி கோயிலில், இந்த கோனேரி குப்பத்தில் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. 2 மாதத்தில், போன ஆண்டு செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் 7770 7770 பணம் காய்க்கிற மரங்களை நான் நட்டேன். இப்ப நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, எங்களுக்கு ஒரு மரம் கொடுக்கல, பணம் காய்க்கிற மரத்தை நட்டுக்கிறீங்களே இவ்வளவு மரம், எங்களுக்கு ஒரு மரம், ஒரு 4-5 மரம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் நட்டா எங்களுக்கும் மரம் வருமே. அப்படி தோணுதில்லை? நினைக்க தோணுதில்லை? ஆமாம், நினைக்க தோணுது. அது ஒன்றும் இல்லை, 15 வருஷம் பிறகு அது பணம் காய்க்கும். 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு மரம் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு விற்கும். அதுதான் பணம் காய்க்கிற மரம். மரம் நடும் இயக்கத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பசுமை தாயகம் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மரம் நடுறதை உருவாக்குனீங்க. இப்போ ரோட்டரி சங்கமும் அரிமா சங்கத்தையும் சேர்த்து சொன்னீங்க. இதில் பசுமை தாயகமும் இன்க்ளூட் ஆகுமா? அதான், அது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறோம். இவங்களை இப்போ இருக்கிறவங்கள நாங்கள் இந்த அரிமா சங்கம், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் அவங்கள கேட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் கிளப் வச்சுருக்கீங்களே, நீங்கள் ப்ரெஸ் கிளப்புக்கு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 100, 200, 500 மரங்கள் நீங்கள் வைக்கலாம். ப்ரெஸ் கிளப் சார்பாக, விழுப்புரம் மாவட்ட ப்ரெஸ் கிளப் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் எங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு வைக்கலாம். நேற்று தைலாபுரம் பள்ளிக்கூடத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். பெண்ணோட குழந்தையோட அந்த பெண்ணு அங்கே படிக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா, நீங்கள் வச்ச 15 வருஷங்களுக்கு முன்னால் வச்ச மரம், அந்த மரத்து நிழலில் தான் நாங்கள் படிக்கிறோம். அப்படி எப்படி வச்சோன்னா அது சொல்லுது, சர்க்குலராக மரம் ஒரு வட்டம், அப்புறம் முக்கோணத்தில், அப்புறம் இப்படி நீங்கள் போய் பாருங்கள். அப்போ வச்ச இப்போ பெரிய மரமாயிருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அவங்க அப்பாவும் மறுபடியும் கொஞ்சம் வைங்க ஐயா அப்படி. சரி, வரம்மா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.